மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம் உண்டு. இந்த கூட்டங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை இந்த கொடுத்திருக்கிறார். நீங்கள் அழைப்பு கொடுத்ததுக்காக மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாலை வேளையில் நம்ம சிந்திக்க போகிற குடும்ப வாழ்க்கை அல்லது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு பெரிய தகுதிகள் இருப்பதாக நான் கருதலை. ஏன்னா என்னை விட நல்ல அனுபவம் வாய்ந்த அரை சதம் திருமண வாழ்க்கையில் அடித்தவங்கெல்லாம் ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கு இருக்கிறது 2 தகுதிகள். அதை நான் முதல்ல சொல்லிவிட்டு இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் தகுதி, நான் திருமணமானவன். சரியா? 2வது தகுதி என்னன்னு சொன்னால், திருமண வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் இருப்பவன். சரிங்களா? ஏறத்தாழ 14 வருடங்கள் திருமணமாய் 14 வருடங்கள் எனக்கு ஆகிறது. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வயசு 21 தாண்டிச்சு, 22க்குள்ளே வரலை. அப்பா அம்மா வயதானவங்களாக இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு திருமணம் நடந்தபோது அவருக்கு வயசு 49. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சவரில் ஊழியத்திற்காக கல்யாணம் பண்ணவர். 49வது வயசில் திருமணமானது, 50வது வயசில் தான் நான் பிறந்தேன். அதனால் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வயசு 70 தாண்டிருச்சு. சரிங்களா? அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைல்டு மேரேஜ்னு சொல்லுவாங்க எனக்கு. ரைட்டா? அந்த 2 தகுதிகள் தான் எனக்கு உண்டு. ரைட். ஒரு குடும்பத்தில் திருமணமான ஒரு தம்பதியினர் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் 2வது திருமண நாள் வருகிறது, செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அன்னைக்கு ஒய்ஃப் காலையில் எந்திரிச்சோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட். அவளுக்கு கேலண்டரை பார்த்த உடனே திருமண நாள் ஞாபகத்துக்கு வருது. பயங்கர உற்சாக மிகுதியில் கணவன் தூங்கிட்டு இருக்கிற கணவனை எழுப்பி, எப்பா நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, நம்முடைய திருமண நாள் இன்னைக்கு தான் மறந்துட்டேயா அப்படின்லாம் சொல்லி உற்சாக மிகுதியில் கணவனை போட்டு எழுப்பி பேசுகிறா. கணவன் அப்போ தூக்கத்தில் எந்திரிச்சு, சரி இப்போ என்ன அதுக்கு என்னவா, நம்ம ஒன்று பண்ணுவோம், செலிப்ரேட் தானே பண்ணுவோம், நம்ம 2 பேரும் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அவனை பொறுத்தளவுக்கு திருமணமான அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. வேண்டாம் வெறுப்போடு கூட திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுபோல் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமணம் அப்படிங்கிறது ஒரு மவுஸ் ட்ராப் மாதிரி, எலி பொறி மாதிரி. வெளியே இருக்கிறவன்லாம் உள்ளே வரணும்னு நினைக்கிறான், உள்ளே இருக்கிறவன்லாம் வெளியே எப்படா தப்பிச்சு போகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், திருமணம் பண்ணியாச்சு, இதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சமுதாயம் ஒரு மாதிரி பார்க்கும், அல்லது திருச்சபை ஒரு மாதிரி பேசும். ஆனபடினால வேற வழி இல்லாமல் திருமணத்திற்குள்ள இருக்கக்கூடியவங்க, எக்ஸைட்மெண்ட்லாம் இழந்து போய் இருக்கக்கூடியவங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான சகோதரனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், பிரதர் எப்படி திருமண வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு? அவர் அப்படி பார்த்துட்டு சொன்னார், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடுது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுது, ஓடுகிறது. இப்படி நான் கேள்விப்பட்டேன். ஒரு விவாகரத்தெல்லாம் நிறைய நடக்கிற ஒரு நாட்டில் ஒரு இளமை வாலிபன் திருமணம் ஆவதற்கு முன்பதாக என்ன செய்தான்னா, பல வருடங்கள் திருமணமாகி ஒரு சீனியர் கப்புள் ஒரு தம்பதியினர்கிட்ட போய், ஐயா உங்களுடைய வாட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஹாப்பி மேரிட் லைஃப், உங்களுடைய இந்த அருமையான குடும்ப வாழ்க்கைக்கினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இந்த வாலிபன். அப்போ அந்த ஹஸ்பண்ட் அந்த தம்பியை பார்த்து சொன்னாராம், அப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணும்போதே நாங்கள் 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட தீர்மானத்தை எல்லாம் அது என்னுடைய மனைவி கையில் நான் கொடுத்துட்டேன், அவள் அதை பார்த்துக்குவா. நான் வீட்டினுடைய பெரிய தீர்மானங்கள் அதில் மட்டும்தான் எனக்கு கருத்துக்களை சொல்லுவேன், அதில் மட்டும்தான் நான் தீர்மானத்தை எடுப்பேன். ஒருத்தருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழ்க்கை போகுது. இந்த தம்பிக்கு விளங்கவே இல்லை. உடனே திரும்ப அந்த ஹஸ்பண்டை பார்த்து கேட்டான், ஐயா எனக்கு விளங்கல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா?
அப்போ உடனே அந்த ஹஸ்பண்ட் சொன்னா, அப்படியா எங்கள் வீட்டில் அதாவது பெரிய பெரிய தீர்மானங்கள் அதை வந்து முதல்ல விட்டுருவோம், சின்ன தீர்மானங்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்ன காரை வந்து வீட்டில் வாங்கலாம், எப்படிப்பட்ட வீடை கட்டலாம், எந்த ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கலாம், என்ன ஏர் கண்டிஷன் கம்பெனியை வந்து வாங்கலாம், எந்த பேங்கில் வந்து காசு சேர்த்தலாம், எப்படி செலவாக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் ஒய்ஃப் வந்து பார்த்துக்குவா. இவனுக்கு வந்து சுத்தமாக புரியல. திரும்ப வந்து என்னென்னா, இந்த இளமையான வாலிபன் அந்த பெரியவரை பார்த்து கேட்டானா, சரி இந்த சொன்ன வேலைகள்லாம் உங்கள் மனைவி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்குறீங்க? உடனே அந்த பெரியவர், அந்த வயதானவர் ஹஸ்பண்ட் சொன்னாராம், எப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, பெரிய தீர்மானங்கள் வரும்பொழுது மட்டுமே என்னுடைய கருத்துக்களை சொல்வேன். எப்படிப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா, பிரிட்டன் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கலாமா வேண்டாமா, குளோபல் வார்மிங் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விலகணுமா வேண்டாமா, இந்த மாதிரி முக்கியமான தீர்மானங்களில் மட்டும்தான் எனக்கு என்ன உண்டு, கருத்துக்கள் உண்டு. அதனால பிரச்சனை இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள்லேயும் ஒருவேளை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடுது. ஒன்று, கணவனுக்கு பயந்து கணவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டிட்டு வாழக்கூடிய மனைவி. அப்படி இல்லையா, மறுபுறம் மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு வெளியே வீராப்பெல்லாம் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மனைவியினுடைய பேச்சு தலையின மந்திரத்தை எல்லாம் கேட்டுட்டு வாழக்கூடிய ஆட்கள். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை? சரி, திருமணம் ஆனவர்கள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க? ஒரு சின்ன வாக்கெடுப்பு நடத்திடுவோமே. திருமணம் ஆனவர்கள் எவ்வளோ பேர்? ரைட், பெரும்பாலானவர். ரைட், பாக்கி இருக்கிறவங்கள திருமணமாக விரும்புகிறவங்க எவ்வளோ பேர்? வெரி குட், வெரி குட். சரி, ரைட், கவனிப்போம். குமரேல் பிரதர் பார்த்துருங்க. ரைட், கவனிக்கணும். திருமணமானவர்களும் சரி, திருமணமாக விரும்புகிறவர்களும் சரி, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கான ரகசியத்தை தெரிந்து கொள்ள நம்ம எல்லாருக்குமே விருப்பம் உண்டு. We all want to know what is the secret of a happy married life. சரிங்களா? கல்யாணமாய் பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறமும் இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சில மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் புதிதாக திருமணம் செய்ய போகிற அந்த கப்பலுக்கு என்ன செய்வாங்கன்னா, வரக்கூடியவங்க ஒரு சில கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வகையான கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மேரேஜ் சர்வைவல் கிட். மேரேஜ் சர்வைவல் கிட். ஒரு திருமணம் நல்லபடியாக இருக்கணும், பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அவசியமோ அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், சின்ன சின்ன பொருட்களை ஒரு பாக்கெட்டில் போட்டு இந்த தம்பதியினருக்கு கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் குடும்ப வாழ்க்கையில் அவசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியது. பொதுவாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், டூத் பிக், பல்ல குத்தக்கூடிய டூத் பிக் இருக்குல்ல, கடையில எல்லாம் பார்ப்போம். அந்த டூத் பிக்கை வந்து ஒன்று வைப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், டு ரிமைண்ட் த கப்புள் தட் தே ஆர் டு பிக் த குட் இன் ஈச் அதர். ஒருத்தருடைய நன்மையை மட்டுமே நீங்கள் என்ன செய்யணும், அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காக. பேப்பர் கிளிப்பை வந்து வைப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், டு ரிமைண்ட் ஈச் அதர் தட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் தே ஆர் டு ஸ்டாண்ட் டுகெதர். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சேர்ந்து எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்துவதற்காக. ரப்பர் பேண்ட் வைப்பாங்களாம், சின்ன ரப்பர் பேண்ட். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சேர்ந்து வாழும்போது யூ நீட் டு பி ஃப்ளெக்சிபிள், விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்துவதற்காக. ஒரு பேக் ஆஃப் டிஷ்யூவே வைப்பாங்களாம், டிஷ்யூ பேப்பரையும் வைப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய கண்ணீரை துடைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காக. அதே மாதிரி டீ பேக், நம்ம டீ எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் டீக்கு வந்து போடுவோம்ல, டீ பேக்கை வந்து வைப்பாங்களாம். எதற்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் பேசுவதற்கும் பழகுவதற்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நேரத்தை எடுத்துக்கொள்ளணும்.
இந்த மாதிரி இந்த மேரேஜ் சர்வைவல் கிட் அப்படிங்கிறத குறித்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலர் சில்லி பவுடரே வைப்பாங்களாம், மிளகாய் தூளை. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், என்னடா மிளகாய் தூளை பாக்கெட்டை எதுக்குடா அந்த மேரேஜ் சர்வைவ் கிட்டில் வைப்பாங்க, சண்டை வரும்போது மாற்றி மாற்றி எரிந்து கொள்வதற்கோ அப்படின்னு யோசித்தேன். என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் டு ஸ்பைஸ் அப் த ரொமான்ஸ் பிட்வீன் த கப்பல். கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை சூடேற்றுவதற்கு, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ருசிகரமாய் மாற்றுவதை காட்டுவதற்காக, ஞாபகார்த்தத்துக்காக அப்படி வைப்பாங்களாம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மேரேஜ் சர்வைவல் கிட்ட பற்றி நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு குடும்பமும், திருமணம் ஆனவர்களும் கவனிக்கலாம், திருமணமாக விரும்புகிறவர்களும் என்ன செய்யலாம், கவனிக்கலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அது பிழைக்கணும், அல்லது கடவுள் எதிர்பார்க்கிற விதத்தில் ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமாக இருக்கும்னு சொன்னால், நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல போகிற 3 விஷயங்கள் அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். புரியாத புதிதான விஷயங்கள் கிடையாது. 3மே நமக்கு நன்கு அறிமுகமான ஆவிக்குரிய சத்தியங்கள், அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான 3 வஸ்துக்கள். என்ன அப்படின்னு சொன்னா, they are love, acceptance and forgiveness. அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், அதே போல மன்னிப்பு. இந்த 3 குணாதிசயங்களும் ஒரு கிறிஸ்தவ தம்பதியினுடைய வாழ்க்கையில கடைசி வரை இருக்குமானால், இந்த உலகத்தில் அவங்க வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் அது இருக்குமானால், அந்த குடும்பம் நிச்சயமாகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்பதில் வித்தியாசம் அல்லது வேறு விதமான கருத்துக்கள் இருக்க முடியாது. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, லவ், அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், அதே போல மன்னிப்பு, 3 தத்துவமான வார்த்தைகள் கிடையாது. They are not philosophical concepts, they are not philosophical terms. ஏதோ பெரிய தத்துவமாக நம்ம நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 3 குணங்கள், இந்த 3 வேர்ச்சியூஸுமே ஒரு நபரில் நம்ம பார்க்க முடியும். ஒரு நபரில் நம்ம பார்க்க முடியும். யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லி கேள்வியை எழுப்புவோம்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இது இயேசுவானவர் அன்பை குறித்து வெறுமனே பேசினது மட்டும் இல்ல, ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வெறுமனே அவர் பேசினது மட்டும் கிடையாது, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வெறுமனே அவர் பேசினதுல, அவருடைய அந்த உலக வாழ்க்கையில இந்த 3ஐயும் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக என்ன செய்தார்னா செய்து காட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போற இந்த 3 விஷயங்களும் நடைமுறைக்கு ஒத்து வருகிற விஷயங்கள். பிராக்டிக்கலா இது பாசிபிள், இது பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயங்களா இருப்பதனால மட்டுமே தான் இன்னைக்கு இதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பேச விரும்புகிறோம். லவ், அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். முதல்ல நம்ம அன்பை குறித்து பேசுவோமே. இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு விஷயம், இந்த உலக வாழ்க்கையில எந்த உறவா இருந்தாலும் சரி, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அல்லது நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு, சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு, எந்த உறவா இருந்தாலுமே சரி, அன்பு அத்தியாவசியமானது அப்படிங்கிறதுல நமக்கு வேறு விதமான கருத்துக்கள் இருக்கவே முடியாது. இன் எனி ரிலேஷன்ஷிப், லவ் இஸ் த ஃபவுண்டேஷன். லவ் இஸ் த ஃபவுண்டேஷன். அப்படி இல்லாத எந்த ஒரு உறவுமே ஒரு உறவாக நம்ம கருத முடியாது. இட் கேன் ஒன்லி பி a contract. ஒரு ஒப்பந்தம் என்கிற நிலைமையில மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவற்றை பார்க்க முடியும். உறவு அப்படின்னு சொன்னா அன்பை குறித்து நம்ம பேசி ஆக வேண்டியது கட்டாயம். இது நமக்கு தெரிந்த விஷயம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, how do you make this love to grow day by day? இந்த அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கு இடையில அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்கிறோம். பிரதானமான கேள்வி என்ன, இந்த அன்பை நாளுக்கு நாள் அதிகரித்து கொள்வது எப்படி? சரிங்களா? ஒருத்தர் இப்படி அழகா சொன்னார், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Marriage is a story where Mr. and Mrs. Romance die in the first chapter. பல சமயங்களில் இந்த திருமணம், சரிங்களா, இந்த திருமணம் அப்படிங்கிற கதையில, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற கதையில, அன்பு அப்படிங்கிறது ஒரு திருமணம்ங்கிற கதையில முதல் அத்தியாயத்திலே பலருக்கு என்ன செய்து முடிந்து விடுகிறது. இதான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம முதல் முறையாக அல்லது நமக்கு சம்பந்தம் பேசப்பட்ட போது யோசிச்சு பாருங்க. இங்க வயசானவங்களும் யோசிச்சு பார்க்கலாம், தப்பே கிடையாது.
சரிங்களா? வயசானவங்க நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம். எனது குறித்து முதல்ல அந்த பெண்ணுக்கு சம்பந்தம் பேசப்பட்ட நாள், அல்ல அந்த கணவனுக்கு சம்பந்தம் பேசப்பட்ட நாள், எல்லா பெரியோர்களுமா சேர்ந்து நிச்சயம் செய்த அந்த நாளில் உங்களுக்கு அந்த நபரை குறித்து இருந்த அன்பை குறித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, I'm sure we'll all be able to acknowledge or confess, yes, there was this true feeling. உண்மையாகவே ஒரு விதமான பெரிய எனக்குள்ளாக ஒரு எழுச்சி, அந்த எழுச்சியை தான் நம்ம அன்புன்னு பல சமயங்களில் நினைக்கிறோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவன் ஒரு மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட ஒரு முறை போனாராம். போயிட்டு சொன்னாராம், ஐயா ஒரு பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நாங்கள் முதல்ல கல்யாணமான அந்த ஆரம்ப நாட்களில் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது, நான் வெளியே வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய மனைவி சிரித்த முகத்தோடு புன்னகையோடு கூட அந்த கையில் ஸ்லிப்பர்ஸை எடுத்துட்டு வீட்டில் போடுற செருப்பழுத்துட்டு வாசல்லே என்னை வரவேற்று என்ன செய்வாங்க, என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. நான் வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்ல நாய் என்னை சுற்றிலும் அங்கேயும் எங்கேயும் குறைத்து கொண்டு நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழ மாறி போயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் செல்ல நாய் செருப்பு எடுத்துட்டு வருது, மனைவி அங்கே எங்கேயும் குறைத்து கொண்டு நடக்கிறா. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொழுது அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க, லவ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டா மட்டும் இருக்கவே முடியாது. முதல்ல என்ன விளங்கி கொள்ளணும், ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த ஒரு பதத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற பதத்துக்கு கூட உண்மையாகவே ஒரு அர்த்தம் இல்லாம போயிருது, ஒரு சடங்கு. சில சமயங்களில் கணவன்மார் கூட அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியில் மனைவிக்கோ, மனைவிமார்கள் கணவன்மார்க்கோ ஐ லவ் யூ அப்படிங்கிற கார்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். பட் மெனி a time it only becomes what? A ritual. Because why? Love is always expressed. அது அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. பல சமயங்களில் நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய திருமணங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த கணவனை குறித்து அல்லது மனைவியை குறித்து இருந்த அந்த அன்பு பல சமயங்களில் நம்ம குறைகிறத உணர முடியும். அதனால தான் சொன்னேன், இது ஒரு சவாலான விஷயம். அந்த ஆரம்பத்தில் இருந்த அன்பு, என்னுடைய வாழ்க்கை துணையை குறித்து எனக்கு இருந்த ஒரு துடிப்பு. என் மனைவி நானும் பேசிக்க ஒரு விஷயத்தை 14 வருஷத்துக்கு அப்புறம், தப்பாக யாரும் நினச்சிடாதீங்க, வயசானவங்க பழைய தலைமுறையில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, சரிங்களா? முதல் முறையாக நானும் என்னுடைய மனைவியும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு, சாண்டப்பல்லா பிலிப் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். நடத்தி முடிச்சுட்டு காரில் போகும்போது அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தா, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். தெரியாதனமா என் கை அவன் மேலே பட்டுச்சு. அப்போ அவள் சொன்னா, ஒரு ஷாக் அடிச்சிச்சு. இப்போ ஷாக்கும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. அப்போ நானும் என் மனைவி அடிக்கடி பார்த்து நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, எங்கடா போச்சு அந்த ஷாக்கு? How do you make this love grow day by day? That's our challenge. சரிங்களா? இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தை உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. It's a very popular word, right? But at the same time, this is also the most confusing word today. இந்த வார்த்தை தான் இருக்கிறதுல பெரிய குழப்பமான வார்த்தையும், அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வார்த்தையும் இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தை தான். முதல்ல இன்னைக்கு கணவன்மாரும் மனைவிமாரும் அல்லது திருமணம் ஆகுவதற்கு விரும்புகிற நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் எதை குறித்து? அன்பை குறித்து. என்ன அப்படின்னு சொன்னா, லவ் இஸ் நாட் a feeling, லவ் இஸ் நாட் an emotion. இது ஒரு கிளர்ச்சி அல்ல, ஒரு உணர்வு அல்ல. இட் இஸ் நாட் a reaction also. இது ஒரு பிரதிகாரமாய் நமக்குள்ளாக வளரக்கூடிய ஒரு உணர்வும் இது கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நான் பல சமயங்களில் இதை விளக்குவதற்காக நான் இப்படி யோசிச்சிருக்கேன். என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டில் புதிய ஒரு காரை வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. புதுசாக நீங்கள் கடையில் போய் ஷோரூம்லேருந்து கார் வாங்கிட்டு வர்றீங்க. முதல் முறையாக நீங்கள் ரோட்டில் அந்த காரை ஓட்டிட்டு போகிறீங்க. ஓட்டிட்டு போகும்போது யூ ஹாவ் திஸ் கிரேட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். என்ன இருக்குது, அந்த காருக்குள்ளே பார்க்கும்போது பிரேக்கெல்லாம் தொட்டா அப்படி டக்குன்னு நிற்கிது, ஆக்சிலேட்டரை மிதிச்சா கார் சீறி பாயுது, பிக்கப் நல்லா இருக்கு. அதே மாதிரி அங்கே பார்க்கும்போது இன்டீரியர்லாம் டிசைன் எல்லாம் அப்படியே அழகாக இருக்கிறத பார்க்க முடியும். பெயிண்ட் எல்லாம் அப்படி நிறம் மங்கி போகாமல் அப்படி துடிப்போடு கூட இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த மாதிரி முதல் முறையாக அந்த காரை ஓட்டி முடிச்சுட்டு இந்த காரை ஓட்டி இறங்கும் போது பல சமயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங் என்ன அப்படின்னு எப்படி வெளிப்படுத்துறோம்னா, ஐ லவ் மை கார். இந்த கார் எனக்கு என்னது, ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை கார். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, நம்முடைய அந்த உணர்வு,
நம்ம அனுபவித்த அந்த ஃபீலிங் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்? ஐ லவ் மை கார். 10 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்குவோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காரை நீங்கள் ஓட்டிட்டு போகிறீங்க. போகும்போது பிரேக்கை நீங்கள் அடித்தீங்கன்னா 10 மீட்டர் தள்ளி போய் நிற்கிது. என்னதான் ஆக்சிலேட்டில் மிதிச்சாலும் கார் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. நிறமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிருச்சு. லைட்டு ஒருவேளை எரியும், ஒருவேளை என்ன செய்யாது? எரியாது. இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு, அங்கங்கே பிரச்சனையா இருக்கு. ஒரு நாள் ராத்திரியில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பிரேக் டவுன் ஆகி வண்டி நிற்கிறது. அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஐ லவ் மை கார். இப்போ என்ன வரும் நம்ம வாயில? ஐ ஹேட் திஸ் கார். You know why? That is an emotion. அந்த விதமான ஒரு அன்பு அப்படிங்கிறது it is a feeling. It's a feeling, that passing feeling அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு அன்பு தான் கணவனுக்கு மனைவிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா இது வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அது குறைந்து வருவதற்கு மட்டும்தான் வாய்ப்புகள். சரிங்களா? இதை சொன்ன பிறகு உண்மையான அன்பை குறித்து 3 விஷயங்களை நான் சொல்ல போறேன். இது நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, வெறுமனே ஞாபகப்படுத்த மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, when I said love is not a feeling, love is not an emotion, love is not a reaction, இதை சொல்லும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான அன்பு காலத்தால் மாறாதது. கவனிக்கும், உண்மையான அன்பு காலத்தால் மாறாதது, சூழ்நிலைகளால் குறையாதது. மாறாத. காலம் எவ்வளவு கடந்தாலும் சரி, சரிங்களா, 10 வருஷம் அல்ல, 15 வருஷம் அல்ல, 20 வருஷம் ஆனாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் குறையாத, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அன்பை குறித்து தான் பைபிள் பேசுது. அப்படின்னு சொன்னா இது உணர்வு அல்ல. பைபிள் சொல்லக்கூடிய அடிப்படையில் 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நமக்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதில் வேற வசனங்களை எதுவுமே நான் சுட்டி காட்ட விரும்பல. நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 13. அன்பை குறித்து பேசக்கூடிய உன்னதமான ஒரு வேத பகுதி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு அன்பை குறித்து இன்னைக்கு ஆர்ட்டில் பார்க்குறோம், மூவிஸில் பார்க்குறோம், அல்லது பில்டிங் ஆர்கிடெக்சரில் பார்க்குறோம். இந்தியாவை குறித்து பேசும்பொழுது ஒன் ஆஃப் த 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்னது? தாஜ்மஹால். அன்பினுடைய அடையாளம் நான் சொல்லேனே. ஆனால் இந்த வேத புத்தகத்தில் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இன்னைக்கு எந்த ஒரு நாவல்லையும் பேசப்படுகிற அன்போ, எந்த ஒரு கதையிலையும் வரக்கூடிய அன்போ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13 8 மட்டும் வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13 8வது வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. Love never ends. So remember my dear friends, இன்னைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது it is a lifetime commitment. It is not a feeling, rather இது ஒருத்தர் நம்ம செய்திருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணம். We have made a commitment. We have made a commitment. அன்பு அப்படிங்கிறது இப்ப என்ன வேதத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, லவ் இஸ் நோ மோர் a feeling. ஃபீலிங் இருக்கலாம், தப்பே கிடையாது. சில சமயங்களில் நமக்கு எல்லாத்துக்கும் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் ரிமெம்பர், இந்த ரொமான்டிக் கைண்டான ஃபீலிங், கணவனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு கணவன் மேல இருக்கக்கூடிய இந்த ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் ஃபீலிங், அது ஏறவும் இறங்கவும் செய்யலாம். ஆனால் எதை கவனிக்கணும்? இங்க அன்பு எப்படி சித்தரிக்கப்படுகிறது? Love as a lifetime commitment. Young people ட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். For those who are still waiting to be married, don't rush into marriage. சடுதியா திருமண வாழ்க்கையில் என்ன செய்யாதீங்க, உள்ள நீங்க போயிடாதீங்க. போவதற்கு முன்பு நன்கு யோசித்து, கடவுளுடைய பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்க முடியுமோ அவ்வளவு நாள் காத்திருந்து இந்த திருமணத்திற்குள்ள போக வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னா, this is going to be a lifetime commitment. It's going to be a lifetime commitment. வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள் அது நடக்குது.
எங்கேயோ வந்து மேட்ரிமோனியல் காலத்தில் எங்கேயோ பார்த்துட்டு அது பார்க்கறது தப்பு, அப்படி சம்பந்தம் பேசுவது சரியல்ல அப்படின்னு நான் பேச விரும்பலை. ஆனால் எங்கேயோ மேட்ரிமோனியல் காலத்தில் பார்த்துட்டு கல்ஃபில் வேலை பார்க்குற ஒரு நபர் 5 நாளைக்கு லீவுக்கு வந்து இங்கே கேரளாவில் வந்து அந்த 5 நாளைக்குள்ள பெண்ணையும் பையனையும் பார்த்து 2 வீட்டாரும் சேர்ந்து வந்து சம்பந்தம் பேசி நிச்சயார்த்தம் எல்லாம் பண்ணி 5ஆவது நாளில் திருமணம் செய்து, இப்படிப்பட்ட திருமணங்கள் கவனம் அவசியம். ஏன் தெரியுமா? இட்ஸ் a லைஃப் டைம் கமிட்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்லேனே, விவாகரத்துக்கள் இன்னைக்கு மேலை நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலையும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள நான் சொல்லேனே, இன்னைக்கு நம்முடைய சபைகளில் ஒருவேளை ஒரு சில கட்டுப்பாடுகள், பழைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் உயிரோடு கூட இருப்பதனால இன்னும் ஒரு சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையில் உன்னுடைய திருமண வாழ்க்கையை நீ கட்ட வேண்டியது அவசியம். நம்முடைய மேரேஜ் சர்வீஸில் திருமணம் நடக்கிற அந்த வைபவத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற பல விஷயங்களில் ஒன்று, அந்த பையனையும் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த நடத்தப்படுகிற அந்த மணவாளனையும் மணவாட்டியினுடைய கையையும் பிடித்து, அது பல சபையினர் பல விதமாக செய்கிறாங்க. தாலி கட்டுறவங்க உண்டு, மோதிரம் மாத்துறவங்க உண்டு, கையை மட்டும் பிடிச்சி கொடுக்குறவங்க உண்டு, பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க உண்டு, வித்தியாசங்கள் உண்டு. அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் வாவ், கணவனுடைய கை அல்லது மணவாளனுடைய கை மணவாட்டியுடைய கையை ரெண்டையும் பிடிச்சு கொடுத்துட்டு அந்த ஐயர் அல்லது சபையினுடைய பாஸ்டர் அல்லது எல்டர் கல்யாணத்தை நடத்துறவங்க பேசுறத பல சமயங்களில் சடங்கா நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனா கல்யாண நாளில் மட்டும் அதை பற்றி யோசிக்காம, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கடைசி வரைக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் அது. ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டு தெரியுமா? டு ஹாவ் அண்ட் டு ஹோல்ட் ஃப்ரம் திஸ் டே ஃபார்வர்ட், ஃபார் பெட்டர், ஃபார் வர்ஸ், ஃபார் ரிச்சர், ஃபார் போரர், இன் சிக்னஸ் அண்ட் இன் ஹெல்த், until death do us part. Amazing. It's a beautiful thing. The most beautiful element in a Christian marriage is this: when the person who is conducting the marriage brings them together and binds them through this lifetime commitment. துக்கத்திலும் என்னது, சந்தோஷத்திலையும் ஆரோக்கியத்திலையும், ஆரோக்கியம் குறைகிற போதும், சரிங்களா, அந்த சமயத்தில் அப்படி உற்சாகம் இதில் நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம்ல, கையை பிடிச்சியப்பா நீ சொல்லி முடிச்சுடு. பலருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன்னா கல்யாணத்தில் வந்து எல்லாருக்கும் சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அதனால எல்லாரும் நினைக்கிறோம்னா, எப்பா பேசுகிறவங்களாம் பேசி முடிங்க, நடத்துகிறவங்களாம் நடத்தி முடிங்க, சடங்கை முடிச்சு விடுங்க, எங்கள் வேலைகளை பார்க்கணும். பட் ரிமெம்பர், திஸ் இஸ் லைஃப் டைம் கமிட்மெண்ட். எனக்கு கோயம்புத்தூரில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு பேங்க் ஆஃபீஸர். இந்த சகோதரனும் அவருடைய மனைவி, அவங்க வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அருமையான குடும்பம், அருமையான கிறிஸ்தவ குடும்பம், 2 அழகான பிள்ளைகள். அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது இந்த ஊழியத்தின் மூலமாக. ஏன்னா அவருடைய அந்த 2 பிள்ளைகளும் இந்த ஈவாஞ்சலிக்கல் யூனியன் ஊழியத்தில் வந்து பங்கெடுத்தவங்க. அந்த குடும்பத்திற்கு அடிக்கடி நான் போவேன். வேலை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தால் கூட யார் எந்த நேரத்தில் போனாலும் சிரித்த முகத்தோடு கூட வரவேற்று, முதல்ல வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு, உடனே கிச்சனில் போய் டீயை போட்டு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரி. 46 வயசு இருக்கும். யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது தலைவலி வந்துச்சு, சகிக்க முடியாத அளவுக்கு வேதனைன்னு சொன்னாங்க. மகன் வந்து வீட்டில் இருந்தான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனான். உள்ளே இருந்த நரம்பு ஒன்று வெடிச்சிருச்சு, செரிபரல் ஹெமரேஜ். வெடிச்சதுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. கணவன் அறிந்து கணவன் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. டாக்டர் KMCH அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் பார்த்து கணவன்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னார், ஐயா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா ஆகும் ஒரு ஆப்ரேஷன், ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும், சான்சஸ் ஆஃப் சர்வைவல் 50% கீழே தான், 50% கீழே தான் பிழைப்பதற்கான வாய்ப்பு, நாங்கள் என்ன செய்யணும்? கணவன் சொன்ன விஷயம், என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோடு கூட ஜெபத்தோடு கூட இதெல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் நடத்தினதுக்கு அப்புறமும் ஷி வாஸ் டோட்டலி பெட்ரிடன். 5 வருஷம் 4.5 வருஷம் நினைக்கிறேன், 4.5 வருஷம்
ஒரு வெஜிடபிள் மாதிரி, ஒரு காய்கறி வந்து ஒரு மெத்தையில் படுக்க வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி 4.5 வருஷம் அவங்க படுத்திருந்தாங்க. பல சமயங்கள் அந்த சமயத்தில் நான் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறேன். நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஓடி ஆடி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இப்படி படுத்திருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். இப்போ அந்த சமயத்தில் ஒரு விஷயம் என்ன பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த மனுஷன் ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு, அவர் பேங்க் ஆஃபீஸர், மேனேஜர், நைட்டு அவர் 7 மணி 8 மணிக்கு வருவார். வந்ததுக்கப்புறம் என்ன செய்வார்னா, பல சமயங்களில் பார்த்துருப்பேன், அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. ஏன்னா ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் கிளினிக்கலி டெட். கண்ணு மட்டும் திறப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு பேச முடியாது, ஒன்று அவங்களுக்கு புரியவும் செய்யாது. ஆனால் இவர் போய் பக்கத்தில் உட்காந்து அவங்களுடைய அந்த முடியை தடவி கொடுத்து, எப்படி அந்த அம்மா நல்ல நிலைமையில் இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க. அவங்க பேர் ஜெயசீலி. இப்படி தான் சொல்லுவாங்க, ஜெயசீலி இன்னைக்கு எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, அப்படியே தடவி கொடுத்து அவங்க பேசுவாங்க. பார்க்கும்போது நமக்கு அப்படியே மூச்சு திணறும். அவருடைய வேலையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த பிறகும் எவ்வளவு பார்த்து 4.5 வருஷம் அவங்க இறக்குற வரைக்கும் கண்ணின் மணியை போல அவர் பார்த்தார் சொந்த மனைவியை. இப்போ ஒரு முறை வந்து நாங்கள்லாம் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு ஏன் வந்து கடவுள் இந்த பாரத்தை கொடுத்தாரு, இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், அன்னைக்கு நான் வந்து கல்யாண நாளில் கையை பிடிச்சி அன்னைக்கு சொன்னதனுடைய அர்த்தத்தை அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன். இட்ஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஒருவேளை யங் பீப்புள் நீங்கள் இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மூவியை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நான் விரும்புவேன். ஒரு கிறிஸ்தவ திரைப்படம், அதனுடைய பேர் வந்து ஃபயர் ப்ரூஃப். இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு சொன்னால் தயவு செய்து அந்த படத்தை பாருங்கள். ஒரு கணவனும் மனைவியாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒருத்தரை நேசிக்க முடியும் அப்படிங்கிற காட்டக்கூடிய, சித்தரிக்கக்கூடிய அருமையான ஒரு படம். விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. முதல்ல வந்து புரிந்து கொள்ளணும், we are talking about a different kind of love here. It's a lifetime commitment. No matter what happens, I am committed to love her. நான் அவளை நேசிப்ப என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ரெண்டாவது, இந்த அன்பை குறித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, it is a love that gives oneself. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன கிடைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில அப்படிங்கிற கேள்வி இல்ல. அதற்கு பதிலாக என்னால் இந்த குடும்ப வாழ்க்கையில என்ன நம்பி வந்திருக்கிற துணைக்கு நான் எதை கொடுக்க முடியும். பியூட்டிஃபுல்ங்க. கிறிஸ்டியன் லவ் ஹஸ் நோ மேட்ச் அட் ஆல். இங்க வந்து நம்ம இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை குறித்து இங்க பேசும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களே. Ephesians chapter 5 verse 25. எபேசியர் 5:25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்தலை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். Gave himself. Beautiful. இங்க கணவனுக்கும் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பை குறித்து பேசும்போது கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க முடியும். பலரும் வந்து இந்த வாக்கியத்தை வந்து சொல்லுவாங்க, it is only a commandment for the husbands. Please don't get it wrong. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கும்போது எபேசியர் 5:22 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, மனைவிமாரே உங்களுடைய புருஷர்களுக்கு இங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிதல் வர வேண்டுமானால் அங்கே கணவன்மார் மனைவிமாரை நேசிப்பதோடு கூட மனைவிமாரும் கணவன்மாரை நேசிக்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். So it is for both people. கணவனும் மனைவியும் இடையில எப்படி நேசிக்கணுமா, கிறிஸ்து சபையை நேசித்தது போல. சபை வந்து பெர்ஃபெக்டாக அங்கே இருந்துச்சு, திருச்சபை இன்னைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கு இல்ல, குறைபாடுகள் உள்ளக்கூடிய அந்த சபையை நேசித்தது போல, தம்மை தாமே கொடுத்தது போல. இன்னைக்கு பல மேரேஜில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை. தம்பிமார்ட்டையும் தங்கச்சிமார்ட்டையும் கல்யாணம் பண்ணாதவங்கள்ட்ட நான் பேச விரும்புகிறேன். இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய 2 விஷயம் உங்களுக்காக. ஆரம்பத்திலே பிரச்சனை பலருக்கு. கல்யாணத்துக்குள்ள போகும்போதே என்ன பேச்சுன்னு சொன்னா, அங்க சம்பந்தம் செய்தா என்ன கிடைக்கும், அங்க வந்து நான் வந்து திருமணம் எனக்கு ஏற்படுத்தினால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தாங்க ஓடும்.
கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தான் ஓடும், எனக்கு என்ன கிடைக்கும். ஆனா இங்க உண்மையான அன்புன்னு சொன்னா நான் என்ன கொடுக்க முடியும், நான் எப்படி என்னுடைய மனைவிக்கும் சொல்லி என்ன நான் கொடுக்க முடியும், அதுதான் இங்க கேள்வி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கேயும் என் மனசுல வரக்கூடிய ஒரு உதாரணம், இது நடந்ததா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் சம்திங் a beautiful illustration that really illustrates this point. இதை கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு சின்ன சம்பவம் அது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முரட்டாட்டமான ஒரு ராஜா இருந்தாராம். இந்த முரட்டாட்டமான ராஜா எப்போ அவருடைய மூடு மாறும்னு சொல்லி தெரியாது. இப்போ அந்த நாட்டினுடைய போர் சேவகன் ஒருத்தன் போருக்கு போயிருக்கிறான். போருக்கு போயிருக்கும் பொழுது இந்த ராஜா அந்த போர் வீரனுடைய மனைவி ஏதோ ஒரு தப்பு செய்ததாக அவனுக்கு அறிவிக்கப்பட்டு ராஜா அந்த மனைவியை பிடித்து என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய ஒரு முரட்டாட்ட குணத்தில் இந்த பொண்ணை நீங்கள் கொன்றணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டார். இந்த பெண்ணை நீங்கள் கொன்று விட வேண்டும். அவனுடைய கணவனோ போர்க்களத்தில் இருக்கிறான். இது எப்படியோ ஒரு ஆள் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்கு போய், ஐயா ராஜா உன்னுடைய மனைவியை கொல்லுவதற்காக தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டார். அந்த கணவன் இதை கேட்ட உடனே அங்க இருந்து அப்படி மனம் நொந்து போய் ஓடி ஓடி ராத்திரியும் பகலுமா ஓடி இந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு அவன் சேர்றான். ராஜாவை பார்த்து காலில் விழுந்து ராஜாவை பார்த்து அவன் சொன்னானா, ராஜா என்னுடைய மனைவியை தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், விட்டு விடணும். அதற்கு பதிலா நான் வேணா என்ன செய்யறேன், அங்க நிற்கிறேன். உங்களுக்கு ஒரு உயிருக்கு ஒரு உயிர் நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சினானா. இதை பார்த்த ராஜா அந்த நேரத்தில் அவருடைய மூடு மாறிட்டு இந்த பெண்ணையும் விடுதலை பண்ணி வீட்டுக்கு 2 பேரையும் சந்தோஷமா அனுப்பிட்டாங்களாம். போற வழியில கணவன் இந்த மனைவியை பார்த்து கேட்டானா, ஏம்மா ராஜாவுடைய கண்களை நீ பார்த்தியா? ராஜா கடைசியில 2 பேரும் நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கருணையோடு கூட பேசின போது ராஜாவுடைய முகத்துல இருந்த கருணையை நீங்க பார்த்தையான்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து கேட்ட பொழுது அந்த மனைவி சொன்னாலாம், நான் அந்த சமயத்தில் ராஜாவுடைய முகத்தை பார்க்கல, எனக்காக மறிக்க கூட தயாரா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார்னு சொல்லி நினைத்து அந்த மனுஷனுடைய முகத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். I was looking at the face of the man who was willing to die for me. You are my king. நீ என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னது ராஜா. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருமானால் இன்னைக்கு பல இடங்கள் என்ன வர வேண்டிய அவசியம் இல்லை, இழுபறி வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதனையோடு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சபைகளில் கூட இன்னைக்கு இந்த புது யுக நிலைமையில வாழக்கூடிய நிலைமையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறத காட்டிலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கான்ட்ராக்ட். நீ என்ன கொண்டு வர முடியும், நான் என்ன கொண்டு வர முடியும். இப்படி ஆரம்பிக்கிற குடும்பம் எங்க நடக்குது? பல சமயங்களில் இது நான் தப்பா ரைட்டான எனக்கு தெரியாது, ஆனாலும் எனக்கு வேத புத்தகத்தில் அதுக்கு வசனம் இருக்கான்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம அறிந்து கொண்டிருக்கிற ஒரு சில நல்ல பழக்கங்களை வச்சு சொல்றேனே, எந்த கணவன் மனைவி வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் உன்னுடைய காசு என்னுடைய காசு, உன்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளம்னு சொல்லி பிரித்து, இது உன்னுடைய இடம், இது என்னுடைய காசை கொண்டு வாங்கினது, இது உங்க வீட்டில இருந்து கொண்டு வந்தது, என்னுடைய வீட்டில இருந்து கொண்டு வந்து பிரித்து பேச நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அது குடும்ப வாழ்க்கை கிடையாது. That's a business contract. That's a business contract. சமீபத்தில் கல்ஃப்ல இருந்து ஒரு அருமையான சகோதரர் எங்க அசம்பிளிக்கு வந்தார். அவருடைய மனைவி பஹ்ரைன்ல 36 வருஷம் நர்ஸா வேலை பார்த்தவங்க. சரிங்களா? அந்த கணவன் அங்கே வேலை பார்த்தாங்க. அந்த மனைவி எங்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் எனக்குலாம் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மாத வருமானம் எவ்வளவு வருது கூட எனக்கு தெரியாது. அந்த அளவு நம்பிக்கை. எனக்கு தெரியாது. There is one finance, there is one family. யோசிங்க. மூணாவது, இந்த அன்பை குறித்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், எப்படி இது வளர முடியும், அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி வளர முடியும்? ஒரு அருமையான தேவனுடைய பக்தன் எழுதின புஸ்தகம், அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு லவ் இஸ் ஸ்பெல்ட் டைம், TIME. லவ்வுக்கு என்னங்க ஸ்பெல்லிங்கு? சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லல. லவ்வுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? LOV. இந்த அருமையான பக்தன் எழுதின புஸ்தகத்தில் என்ன போட்டிருந்தாருன்னு சொன்னா,
லவ்வுக்கு ஸ்பெல்லிங் LOVE, லவ்வுக்கு ஸ்பெல்லிங் என்னது? TIME. அந்த புஸ்தகத்தில் எதை அவர் விளக்குறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரம் செலவழிப்பது இல்லை. ஒருத்தர் திருமணமான பிறகு ஒருத்தர் இந்த அன்பு வளருவதற்கு ஏற்ற அளவுல நேரம் செலுத்துவது கிடையாது. இன்னைக்கு தான் பிரச்சனை. நான் ஒரு விஷயத்தை கவனமா நான் சொல்ல விரும்புறேன். எஸ்பெஷலி கார்ப்பரேட் வேர்ல்ட்ல அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, பல சமயங்களில் இன்னைக்கு நம்ம ஆபீஸ்கள்லையும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் வீட்டில் செலவாக்குற நேரத்தை விட அதிகமான நேரம் செலவாக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டு. இது யதார்த்தம். ஆனா என்ன கவனிக்கணும்னு சொன்னா, வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில சரிவர பேசுவதற்கும் பழகுவதற்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா, கணவன்மார்களும் எல்லாரும் நான் சொல்ல வரல, ஒரு சில கணவன்மார்கள் ஒரு சில மனைவிமார்கள் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல வேற எதிர்பாளரோடு கூட நெருங்கின பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம போற உலகம் எப்படின்னு சொன்னா, பெங்களூர்ல எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா பேசுற விஷயம், மை ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் மை ஒர்க் ஸ்பவுஸ். நான் இன்னைக்கு வேலை பார்க்கிற இடத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள், எதிர்பாளரான ஒரு ஆள், வீட்டில் இன்னொரு ஒரு ஆள். காரணம் என்ன தெரியுமா? நேரம் செலவாக்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்யல, நேரம் செலவாக்கல. புரிந்து கொள்ள நேரம் எடுக்கல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி செய்து கொள்வதற்கு நேரம் எடுப்பதில்லை. ஒருத்தர் பார்த்து பழகி பேசுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளல. சமீபத்தில் ஒரு யங் கப்பலுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்த போது என்ன நாங்கள் அறிந்து கொண்டோம் தெரியுமா? இவங்க 2 பேரும் வேலை பார்க்குறாங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய கம்பெனியில். மனைவி பகல் ஷிஃப்ட், நைட்டு கணவன் ஷிஃப்ட்டுக்கு போறான். எப்பயா அவங்க மீட் பண்ணுவாங்க? எப்போ அவங்க சேர்ந்து வர முடியும்? எப்போ அவங்க பேச முடியும்? சாத்தியமல்ல. யூ மேக் a choice. ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் அவர் எழுதின ஒரு புஸ்தகத்துக்கு இன்னொரு தலைப்பு கொடுத்தாரு. இட்ஸ் யோர் சாய்ஸ், எய்தர் இட்ஸ் மணி ஆர் ஹனி. ஹனிங்கும் போது அவர் அந்த கணவன் மனைவிக்குள்ள நெருக்கத்தை பத்தி அவர் பேசினாரு. இட்ஸ் எய்தர் யோர் மணி ஆர் யோர் ஹனி, யூ டிசைட், தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யாருன்னு நான் சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி யூஎஸ்ல வாழ்ந்தாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கணவன் நம்ம சபையை சார்ந்தவர். அவருடைய வீட்டில் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். மனைவிட்ட ஆட்கள் அதுக்கப்புறம் பேசினப்ப, ஏமா இது எப்படிமா உனக்கு தெரியாமல் இருந்துச்சு? உன் கணவன் அது கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, அவர் டிப்ரெஷன் இருந்துச்சு, அவருக்கு வேலை சரியில்லாதனால டிப்ரெஷன், மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு, அவங்க மாதிரி டிப்ரெஷன் இருந்தாங்கலாம் சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க. மனைவியிட்ட கேட்டப்போ மனைவி சொன்னாலாம், எனக்கு அதை பற்றி எந்த அறிகுறியுமே இல்லையே. என்ன நான் யோசிச்சேன் தெரியுமா? ஒரு வீட்டில் வாழக்கூடிய கணவனுடைய மனசில் ஓடக்கூடிய வேதனை, மன அழுத்தத்தை மனைவியால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், there is something basically wrong there. You are not spending enough time. நான் சொல்கிறேங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்முடைய குடும்பங்களை, நான் என்னையே சேர்த்து பேசுகிறேன், நம்முடைய குடும்பங்களை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி நினைச்சோம்னா, இன்னைக்கு ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லி நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமாக மாறிடுச்சு. We need to. Love is spelt as time. 3 விஷயங்களை பேசினதுல நேரம் ஆயிடுச்சு. 2வதாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2வது வஸ்து அல்லது 2வது இன்கிரீடியன்ட் to build up a godly Christian family is acceptance. ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல். நல்லா கவனிங்களேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு பிரச்சனைகள் இருப்பது ஒன்றும் வினோதமான விஷயமே கிடையாது. இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? இல்லைன்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ணி இருக்கிறவர் மனுஷனாக இருக்க முடியாது.
you would have either married to an angel or a godly being, not a human being. மனுஷன், ரெண்டு மனுஷனுக்குள்ள திருமணம் நடத்தப்பட்டு தம்பதியாக ஒரு குடும்பமாக வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள நிச்சயமாக என்ன இருக்கும்? டிஃபரன்சஸ், அபிப்பிராய வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள், சலசலப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏங்க இருக்க முடியும்? அது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய மனுஷங்க தானே? ஆமா, ஆவிக்குரிய மனுஷங்க தான், சரிங்களா? ஆனாலும் மனுஷர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க உங்களை திருமணம் செய்வதற்கு முன்பதாக ரெண்டு இடங்களில பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள், ரெண்டு குடும்ப சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவங்க, ரெண்டு வித்தியாசமான சுபாவங்கள், ரெண்டு விதமான எண்ணங்கள், கண்ணோட்டங்கள், இது எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கு. வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடும் கூட. கவனிச்சுக்கோங்க, கல்யாணத்துக்குள்ள வரும்போது கூட வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் கூட என்ன செய்றாங்க? வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க. தட் மீன்ஸ் டிஃபரன்சஸ் ஆர் பவுண்ட் டு ஹேப்பன். வித்தியாசங்கள் வரும், அபிப்பிராய வித்தியாசங்கள் வரும். ஒருவேளை ஒரு விளையாட்டுத்தனமா சொன்னா கூட கணவனுக்கு ஒருவேளை காஃபி பிடிக்கலாம் காலையில், ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து டீ மட்டும்தான் பிடிக்கலாம். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அல்லது இன்னும் சொல்ல, கணவனுக்கு வந்து இட்லி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிடிக்கலாம், மனைவிக்கு வந்து வட இந்தியாவில் பிறந்தவளாக இருந்தானா அவளுக்கு வந்து சப்பாத்தி தான் பிடிக்கும், சரியா? அல்லது கணவனுக்கு வந்து முட்டையை வந்து உடைச்சு போட்டு புல்சை மாதிரி கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கலாம்? ஆம்லெட் மாதிரி தான் பிடிக்கும். வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசங்கள். அல்லது ஒருவேளை வந்து கணவனுக்கு வந்து தரையில படுக்கிறதா விருப்பம், மனைவிக்கு வந்து மெத்தையில படுத்தா தான் தூக்கம் வரும். அல்லது வந்து வித்தியாசங்களை சொல்ல போனா கணவனுக்கு வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறதா பிடிக்கும், ரொம்ப பேசலாம் மாட்டாரு. ஆனா மனைவிக்கு ரோட்ல போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் பேசணும், தாராளமா என்ன செய்யணும்? எல்லார்ட்டையும் பேசணும், கட 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 கடன் இருக்கும். வித்தியாசங்கள், வித்தியாசங்கள் பவுண்ட் டு ஹேப்பன். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. கணவன்மார்ல இங்க யாராவது இருக்கிறவங்க கிரிக்கெட் பார்க்க பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கிரிக்கெட் விளையாட்டு பார்க்க பிடிக்கும்? சரி, கை தூக்கின கணவன்மார்களுடைய மனைவிமார்கள் மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப எவ்வளவு பேருக்கு இந்த கிரிக்கெட் வந்து பிடிக்காது? ரைட், அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்கிறாங்க, சரியா? வித்தியாசங்கள், வித்தியாசங்கள். நான் சொன்னேன், முதல்ல கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என் மனைவிக்கு வந்து கிரிக்கெட்னுடைய ஏபிசிடி ஒன்றுமே தெரியாது. அவளுக்கு வந்து புரிந்து கொள்ளவே முடியல. என்னடா காலையில் வந்து 9:30 இருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் இந்த மனுஷன் இவ்வளவு வந்து வெறித்தனமா என்னத்தை தான் பார்க்குறாரு? அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அதே மாதிரி எனக்கும் புரியாத பல விஷயங்கள் இருந்துச்சு. என்னுடைய மனைவிக்கு வந்து எல்லாமே வீட்டில் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும். கேரளாவிலேருந்து பிறந்து வளர்க்கப்பட்ட நிலைமையினாலோ என்னமோ தெரியல, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதாவது வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவைனாவது பாத்ரூமை கழுவேன். எனக்கு புரியாது, நான் தண்ணியை ஏமா வேஸ்ட் பண்ணுறேன்? ஒரு நாள் வந்து அதை கழுகாமல் இருந்தால் என்னதான் நடந்துரும்? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. வித்தியாசங்கள் உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உண்டா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், வித்தியாசம் மட்டும்தான் பிரதர் இருக்கு. ஒரு டிம் லாஹே அப்படிங்கிற ஒரு தேவ பக்தன் ஒரு புஸ்தகத்தினுடைய தலைப்பாக சொல்றாரு, ஐ லவ் யூ பட் why are we so different? நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா எனக்கு உனக்கு இடையில இவ்வளவு பெரிய வேற்றுமை இருப்பதற்கான காரணம் என்ன? புஸ்தகத்தில் நிறைய அவர் எழுதுறாரு, அருமையான புஸ்தகம், அதையும் கிடைச்சா நீங்க வாசிங்க. ஐ லவ் யூ பட் why are we different? ஏன் நம்ம வித்தியாசமா இருக்கிறோம்? சரி, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, these differences need not become stumbling blocks in our marriage. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு பிரச்சனையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பல சமயங்கள் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தரை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இல்ல? கணவன் என்ன நினைக்கிறாருன்னா, என் மனைவியை எப்படியாவது மாற்றி எடுத்துருவேன், என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். நீங்க மட்டும் தான் நினைப்பீங்களோ? மனைவி மாறுன்னு நினைப்பீங்க இல்ல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? என் புருஷனை நான் எப்படியாவது மாற்றி எடுத்துருவேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கணவனை நான் மாத்தி எடுக்கணும், கணவனை நான் மாத்தி எடுக்கணும். மனைவி எப்படி வாழ்க்கை வாழ்றான், நான் என்னுடைய மனைவி வந்து கணவனை மாத்தி எடுக்கணும், கணவனோ மனைவியை நான் மாத்தி எடுக்கணும். அதுக்கு பேர் யுத்தம். யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னாரு, மெல்ல வாசிக்கிற அப்பதான் அது புரியும். A woman marries a man expecting he will change, but he doesn't. A man marries a woman expecting that she won't change, but she does. சரியா? ரைட். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா காலை தியானமாக வச்சுக்கோங்க. ரைட்டா? Now I'm sure that I want to say this. In marriage, in all our marriages, நம்ம எல்லாருடைய திருமணங்களிலேயும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உறவுல ஒருத்தரை ஒருத்தர் சரி செய்வதற்கான இடம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. There is a place to correct each other. ஏன் அப்படின்னு சொன்னா, வித்தியாசமான கண்ணோட்டங்களோடு கூட வித்தியாசமான குறைவுகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் சரி செய்து கொள்வதற்கு இடம் உண்டு, இடம் உண்டு. இப்போ ஒரு இடத்துக்கு போமா, எபிசியன்ஸ் சாப்டர் 4 verse 2. அருமையான ஒரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். சூப்பருங்க. அன்பினாலே ஒருவரை ஒருவர் என்னது தாங்கி. மூல பாஷையில் என்ன தெரியுமா? அன்பினாலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, accepting each other in love. பவுல் வந்து ஜெனரல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. ஆனா கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல என்ன செய்யும்? ரொம்ப பொருந்துற விஷயம். ஒருவரை ஒருவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு கரெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவகாசம் இருக்கு. கணவன் மார்ட்டையும் மனைவி மார்ட்டையும் ஒரு விஷயத்தை நான் சொல்லேனே, நான் பலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, தயவு செய்து ஒருத்தருடைய குறைகளை கரெக்ட் பண்றது அது குடும்பத்திற்குள்ள மட்டுமே நடக்கட்டும், குடும்பத்திற்குள்ள மட்டுமே நடக்கட்டும். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பெட்ரூம்ல மட்டுமே அது நடக்கட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, பல சமயங்களில் இங்க கணவன் மனைவியை திருத்துவதும் மனைவி கணவனை திருத்துவதும் என்னவா மாறுதுன்னு சொன்னா, ஒருத்தரை ஒருத்தர் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறுகிறது. சமீபத்தில் ஒரு புதுசாக கல்யாணமாகி ஒரு 2 வருஷம் இருக்கும். அதில் அந்த மனைவி, நாங்கள் வந்து அந்த கணவனை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த மனைவி எல்லாருடைய முன்னாடியும் அவ சொல்கிறது, இவர் எப்பொழுதுமே இப்படி தாங்க, இவர் எப்பயுமே இப்படித்தாங்க, இவருக்கு வந்து அது பிடிக்காதுங்க, இவருக்கு வந்து அதை செய்ய வந்து அவருக்கு வந்து பல விஷயத்தில் வந்து இவர் வந்து இப்படித்தாங்க, இவர் சோம்பேறிங்க. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கணவன்மாரும் சில சமயங்களை செய்வது உண்டு. You know what is accepting each other? ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பி பேஷண்ட். எப்படிங்க? 4:2 திரும்ப வாசிங்க. எபேசியர் 4:2 திரும்ப வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையோடு சாந்தமும் எங்க திரும்ப வாசிங்க, நீடிய பொறுமை. கணவனுக்கு மனைவிக்கு இடையில நான் சொன்னது போல வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள், குறைவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒருத்தருக்குள்ள நீடிய பொறுமையோடு என்ன செய்யணும்னா திருத்திக் கொள்ள வேண்டியது. ஏற்றுக்கொண்டணும். முதல்ல வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? முதல்ல ஏற்றுக்கொண்டணும். யூ நீட் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஈச் அதர். இன்னைக்கு நான் சொல்றேனே, எத்தனை குடும்பங்கள்ல வேதனையோடு சொல்றேனே, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகும், விளையாட்டுக்காக பேசினா கூட சில சமயம் என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு அவமானமான, இகழ்வான, வேதனை உண்டாக்கக்கூடிய வார்த்தை தெரியுமா? இப்ப இன்னைக்கு நீ இப்படி இருக்கன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, I would not have married you. The most hurting word is that. அருமையானவர்களே, நான் சொல்றேனே, சில சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அகங்காரம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற அகங்காரத்தை பல சமயங்களில் காட்டுவது வாழ்க்கை துணையோடு கூட. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நீடிய பொறுமையோடு கூட.
ஈவன் ஒருத்தர் திருத்தும் பொழுது நான் சொல்றேனே, இது ஒரு நாள் நடக்காதுங்க. ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு பரிபூர்ணமான புருஷனை உங்களுக்கு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ கிடைக்காது. அல்லது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த கனவு மனைவியை ஒரு நாளிலோ 2 நாளிலோ என்ன செய்யாது, கிடைக்காது. நீடிய பொறுமையோடு கூட முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன். ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி? யாரை போல? என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல. அவர் எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டாரு? நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும் போதே நம்ம ஏற்றுக்கொண்டவர். நீ பரிசுத்தமாயிட்டு வாப்பா, நீ நல்லவனா மாறிட்டு நீ வா, அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. பாவிகளாக இருக்கும் பொழுது, துர்நாற்றம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, நீ வா, நான் உன்னை என்ன செய்றேன், ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றாரு இல்லையா? இதுதான் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில் என்ன செய்யணும், நடக்க வேண்டிய விஷயம். அருமையானவர்களே, நம்முடைய பேச்சில் கூட நான் சொல்றேனே, குடும்பங்களில் கவனிக்கணும். பேச்சில் கூட நான் சொல்றேனே, நம்முடைய பொறுமையற்ற ஒரு நிலையை நம்ம காட்டக்கூடாது. பல சமயங்கள் நம்ம பேசும்போது எப்படி பேசணும் தெரியுமா? அல்லது நம்ம பேசாவிட்டாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ், இனி நான் பொறுத்துக்கொள்ள முடியாது, திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ். என்னையா யார்கிட்ட லாஸ்ட் சான்ஸ் பேசுறோம்? யார்கிட்ட? நான் சொன்னேன், வேதனோட சொன்னேன். எங்க சபையில் நடந்துச்சு 3 முறை சபையில். நான் எல்டர்லாம் கிடையாது, இங்கே வயதான அருமையான உங்களை போன்ற அருமையான எல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் கூட என்னையும் கூட்டு போனாங்க டீக்கன் அப்படிங்கிற முறையில். கல்யாணமாகி 3 வருஷம், அழகான ஒரு பையனும் இருக்கான். எல்டருடைய ஒரு பொண்ணு 2 பேரும் வேலை பார்க்குறவங்க. அப்போ 3 முறை நாங்கள் கவுன்சிலிங் எடுத்தோம். 3 முறையும் இந்த கவுன்சிலிங் பிரியும் போது கூட எங்களுக்கு அப்பயே நாங்கள் புரிந்து கொண்டோம், இந்த கல்யாணம் நீடிக்க வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? 2 பேருடைய மனோபாவமும் இன்னும் ஒரு முறை நான் கொடுத்து பார்ப்பேன், சரியானால் நீடிப்போம், இல்லைன்னா என்ன செய்வோம், பிரிவோம். கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீடிய பொறுமை என்ன நினைச்சிட்டோம் நம்ம? அதான் எனக்கு புரியல. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஒரு இயந்திரத்தை நம்ம யாரும் வாங்கிட்டு வரலையே. நம்ம நினைக்கிற மாதிரி கழட்டி மாற்றுறதுக்கு ஒரு இயந்திரத்தை ஆண்டவர் நம்ம யாருடைய கைகளில் என்ன செய்யல, திருமண நாளில் கொடுக்கலையே. வேண்டும் போது அதனுடைய பார்ட்ஸை பிரித்து மேய்வதற்கு நமக்கு யாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு இயந்திரத்தை கொடுக்கல, மனுஷனை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட என்னையும் உங்களையும் போன்ற பாவத்தினால் கரைபட்டு போன மனுஷனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We need to accept each other. தயவு செய்து பேக் ஃபிளாஷ் மட்டும் கல்யாண வாழ்க்கையில் நடத்திடாதீங்க. That's one thing I've learned. பேக் ஃபிளாஷ் என்ன தெரியுமா? பேக் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லும்போது மனைவியினுடைய ஏதாவது ஒரு நாளில் நடந்த குறைவு, கணவனுடைய அவனுடைய பழங்கால வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஏதாவது ஒரு குறைவு, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு ஏதாவது பலவீனத்தை அதை பிடித்து வைத்துக்கொண்டு நீ இப்படி இருந்தவன் அல்லவா, நீ இப்படி இருந்தவள் அல்லவான்னு சொல்லி பேசும்போது அதெல்லாம் என்ன வெளிப்படுத்துதுன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ஒருத்தர் என்ன செய்யலை, ஆத்மார்த்தமான நிலையில் அக்செப்ட் பண்ணலை. You have not accepted each other. Those words are the reflection. ஜான் வெஸ்லியை குறித்து கேள்விப்பட்டிருப்போம்ல. ஜான் வெஸ்லி அருமையான ஒரு தேவனுடைய பக்தர். நம்ம ஜான் வெஸ்லியை பற்றி எல்லாம் பேசும்போது நிறைய பேச முடியும். மெத்தடிசம் அப்படிங்கிற அருமையான ஒரு ஸ்தாபனத்தை எல்லாம் சபையை உருவாக்கினவர். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் குதிரை மேலே பயணம் செய்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர். ஆனால் அவர் கிடைத்த மனைவியை பற்றி பயோகிராஃபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, she was almost a devil. She was almost a devil. ஒரு பிசாசுடைய சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவருடைய பேர் மோலி. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் பாவம் எங்கேயாவது போயிட்டு வருவார் ஊழியத்துக்கு, வீட்டில் வரும்போது செருப்பு எரியப்படும் அவர் மேலே. அது மட்டும் இல்லை, தகாத வார்த்தைகளில் அவனை சந்தேகப்படக்கூடிய வார்த்தைகள், அவனை அதிகமாக வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இந்த மோலி அப்படி எரிந்து விழுவாளாம். இப்போ இந்த ஜான் வெஸ்லி பல சமயங்களில் நொந்து போய் ஊழியத்தை கூட பல சமயங்களில் நிறுத்தணும்னு சொல்லி யோசிச்சார். ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி மனவேதனையில் இருக்கும்போது அவருடைய அண்ணனா தம்பியான தெரியல, சார்ல்ஸ் வெஸ்லி, 2 அண்ணனோ தம்பியும் அப்படியே தெரியல, பட் சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு முறை போய்
இந்த சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஜான் வெஸ்லியை பார்த்து சொன்னாராம், ஜான் வெஸ்லி, மோலி இஸ் லைக் திஸ், பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் ஹர். மோலி இப்படி தான் இருப்பா, ஆனால் நீ அவளை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். வில்லியம் கேரியை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, பிரமாதமாக பேசுகிறோம். ஆனால் அந்த மனுஷன் குடும்ப வாழ்க்கையில் கடந்து போன வேதனைகள் இருக்கிறவா. கேத்ரின் அவ பேர், கேத்தி. இந்தியாவில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க வந்து இந்த மனுஷன் படாத பாடுபட்டு இருக்கும் பொழுது சந்தேகப்படக்கூடிய ஒரு மனைவி, மோசமாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய, அவனுக்கு மனநிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு கேத்ரினுக்கு. அதை வேற அனுபவிக்கணும் இந்த மனுஷன், வேதனையோடு அனுபவிச்சாராம். ஆனால் அப்பொழுதும் கூட இந்த வில்லியம் கேரியும் ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்டாச்சு, ஐ ஹவ் அக்செப்டட் ஹர், ஐ நீட் டு லிவ் வித் ஹர். இதை அவர் பேசும்போது, அக்செப்டன்ஸை பற்றி பேசும்போது, I'll be through in 10 minutes. இந்த அக்செப்டன்ஸை பற்றி பேசும்போது கவனிங்க, இதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. குடும்ப வாழ்க்கைங்கிறது, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதுவே ஒரு சீஷத்துவ பயிற்சி கூடம். என்னங்க, டிசைபிள்ஷிப் ஸ்கூல். இது உலகத்தில் வந்து வேற எந்த ஒரு டிசைபிள்ஷிப் ஸ்கூலுக்கு நீங்கள் போனா கூட உங்களை வந்து குடும்ப வாழ்க்கை உருவாக்குற அளவுக்கு என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம என்னால் யோசிக்க முடியும், உங்களால் யோசிக்க முடியும், சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாய் கிறிஸ்துவோடு கூட நம்ம நெருங்கி சேருவதற்கு அது நல்ல விதத்தில் தூண்டினாலும் சரி அல்லது நெகட்டிவா தூண்டினாலும் சரி, நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உறையும் போது, கணவனுக்கு மனைவிக்கு இடையில டிஃபரன்சஸ் வந்து உறையும் போது அங்கதான் அன்பை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அங்கதான் அன்பு. இந்த 1 கொரிந்தியர் 13 பேசல அன்பு அங்கதான் கற்றுக்கொள்ள முடியும். நீடிய பொறுமை அங்கதான் கற்றுக்கொள்ள முடியும். அன்பை பத்தி எவ்வளவு வேணாலும் நான் பேசலாம் நின்றுட்டு. ஆனா ஒருவேளை யோசிச்சு பாருங்க, எனக்கு கடவுள் கிருபையால ஒரு நல்ல ஒத்துழைக்கக்கூடிய மனைவி இருக்கிறா. ஒருவேளை ஒத்துழைக்காத மனைவியா இருந்தான்னு சொன்னா, அவளை நான் நேசிக்கும் போது தான் உண்மையான எதை கற்றுக்கொள்கிறேன்? அன்பை கற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் ஆல்சோ சாங்டிஃபையிங் ப்ராசஸ். மேரேஜ் லைஃப் கஷ்டமா தோணலாம். ஏன்னா வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபரா வந்து உங்களுடைய துணையை குறித்து நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல வச்சுதான் பல சமயங்களை கவனிச்சிங்களா, சில சமயங்களை வந்து எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ஆட்களை கடவுள் என்ன செய்யறாரு? சேர்த்து கொண்டு வர்றாரு. சிரிக்கிற கணவனுக்கு உம்முன்னு இருக்கிற ஒரு மனைவி, அல்லது சில சமயங்கள்ல படபடன்னு பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பேசாத ஒரு கணவன். சில சமயங்களில் கடவுள் என்ன பண்றாருன்னா, இவங்களை 2 பேரையும் இணைய வைத்து என்ன பண்றாரு? உரசுறாரு. தீப்பொறியெல்லாம் கொஞ்சம் வரலாம், தப்பே இல்லை. நான் முதல்ல சொல்றேன்ல, தீப்பொறி வர்றதுல தப்பே இல்லை, சரிங்களா? சின்ன சின்ன தீப்பொறிகள் வரலாம், குடும்பத்தை நாசம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தீப்பொறிக்கு என்ன இருக்குன்னா, தீப்பொறிக்கு அந்த பவரும் இருக்கு, மொத்தத்தையும் கொளுத்தி விடக்கூடிய என்ன இருக்கு? சக்தி உண்டு, சக்தி உண்டு. சொல்லிட்டு 3வது பாயிண்ட்டுக்கு நான் போயிட்டேன். அன்பை குறித்து பேசினேன், ஏற்றுக்கொள்ளுதல் குறித்து பேசினேன். 3வது என்னங்க? மன்னிக்கிற குணம். மன்னிக்கிற குணம். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. நேற்று இடத்துல அங்கிளை குறித்தும் கூட நம்ம பேசும்போது, அருமையான ஒரு தேவனுடைய பக்தன். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒழிய பரிபூர்ண புருஷர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு இந்த உலகத்தில் பக்தன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய எந்த நபரையும் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தால் நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது யாருக்கு அதிகமாக தெரியும் தெரியுமா? யாருக்குங்க? யாருக்கு அதிகமாக தெரியும்? நான் சொல்றேனே, நான் பேசுறதையும் நான் இங்கே வீர முழக்கம் போடுறதையும் 3 நாள் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நான் யாருங்கிறது தெரியுமா? சுத்தமாக தெரியாது. 14 வருஷம் என்னோடு கூட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கோ நான் மறைக்க முடியாது. ஏன்னா அங்க அவ கையில் இருக்கிறது வந்து மைக்ரோஸ்கோப். பார்க்கும்போது எல்லா குறைவுகளும் அவளுக்கு தெரியும். குறைவுகள் இருக்கக்கூடிய மனுஷனா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றேன், இங்க பாரு கவனிங்க, தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு, மனைவி என்ன செய்ய வாய்ப்பு உண்டு? தவறு செய்ய வாய்ப்புகள் உண்டு. தவறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய கொடூரமான தவறுகளை பற்றி யோசிக்க வேண்டாம். தவறுகள் அப்படின்னு சொல்ல பல சமயங்களில் வீட்டில் பெரிய புரட்சியை கொண்டு வர்றது ஏதோ பெரிய பெரிய பாவமெல்லாம் கிடையாது.
என்ன புரட்சியை கொண்டு இருந்தீமா? காலையில சாவி, கார் சாவி எங்க வச்சோன்னு தெரியல. சரியா? எங்க வீட்டில் எப்போ பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லா, நைட்டு கொண்டு சாவியை வச்சேடா. யாரா சாவி எடுத்துட்டு போனா? காலையில நேரத்துக்கு வந்து அங்க சாவி இல்லைன்னு சொன்னேனே, அங்கதான் என்ன நடக்குது? எங்க நடக்குது புரட்சி? தேவையில்லாத வார்த்தையில பேசிடுறோம், வார்த்தைகள் கட்டுப்படுத்த முடியல. அது நடக்குது, இது நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது, குறைவுகள், பலவீனங்கள், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டீங்கன்னா மன்னிப்பு கேட்கவும் நீங்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெருமையோட சொல்றேனே, ஐ டோன்ட் ஹேவ் மச் டு போஸ்ட். நிறைய பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பெருமையோட சொல்ல முடியும், எனக்கு மன்னிப்பு கேட்கறது கஷ்டமான விஷயமே கிடையாது. கஷ்டமான விஷயமே கிடையாது. 14 வருஷம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் எவ்வளவு முறை என்னுடைய மனைவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே எண்ணிக்கை இல்லை. நான் ஐ டோன்ட் ஃபீல் ashamed to say that to you. அதை நான் சொல்லிக் கொள்வதில் வந்து எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. கேவலமாக அதை நினைக்கல. கல்ச்சர், நான் சொல்றேன், கலாச்சாரத்தை கண்டு நீங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. கலாச்சாரம் இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை ஏமாற்றி விடும். மனைவி மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணுமா? கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டா கொஞ்சம் அவர் தாழ்ந்துருவாரோ, அவருடைய ஹெட்ஷிப் வந்து குறைஞ்சிருமோ? அவசியமே இல்லை. என் மனைவியோட ஃபோன் நம்பர் நான் தர்றேன், அதனால் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஒரு விஷயத்தை. என்னென்னு சொன்னால், 14 வருஷ வாழ்க்கையில் நான் சொல்கிறேனே, 10 நிமிஷத்துக்கு மேலே நானும் என் மனைவியும் பேசாமல் இருந்தது கிடையாது. சண்டை நடந்துச்சுன்னா 10 நிமிஷத்திற்குள்ள பல சமயங்களில் நான் தான் இனிஷியேட் பண்ணுவேன், என்னுடைய மனைவி அதை ஒத்துக்கொள்வா. அவள் வந்து முடிந்த அளவு பேசாமல் இருக்க பாப்பா, முகத்தை அங்கிட்டு சுற்றி வச்சு பாப்பா, படுக்கையில் இந்த பக்கம் திரும்பி பாப்பா, அல்ல வந்து கவனத்தை என்னென்னமோ செஞ்சு பாப்பா. எனக்கு முதல்ல புரியாது, பின்ன தான் புரிந்து கொண்ட பெண்களுடைய சுபாவத்தினுடைய ஒரு பங்கு அது. இப்போ நான் என்ன செய்ய தெரியுமா? ஐ வுட் நாட் அலோவ் ஹர். 10 நிமிஷம் வரைக்கும். நான் சொல்றேனே, நான் வந்து இதுக்காக சொல்லலை. சில சமயங்கள் என்னுடைய வாட்சை வச்சு நான் கணக்கு பார்த்துருக்கேன். 9 நிமிஷம் வரைக்கும் நான் கணக்கு போட்டு பார்த்துருக்கேன். If she still not speaking to me, I will force her to speak. I'll tell her, தப்பு யார் சைட்லையா இருக்கட்டும், I'll tell her I'm sorry. என்ன மனைவியும் கேட்டிருக்கா நிறைய முறை, I'm sorry. தப்பு இல்லைங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சின்னா, வாழ்க்கையில் பல முறைகள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டிய அவசியம் வரத்தான் செய்யும். சிலருடைய குணம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்களே, அது பெரிய வீராப்பா நினச்சிக்கிறாங்க. எனக்கு அதுதான் பெரிய வருத்தமான விஷயம். எதை வீராப்பா நினச்சிக்கிறாங்கன்னா, நான் செத்து போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்னையா பேசுறீங்க? And then what happens? இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம்? மன்னிக்க கற்றுக் கொடுத்தவரை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுதும், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, forgive them. மன்னிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக தூங்கலாம். இதில் நான் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஏதாவது தகராறு வந்து, கவனிச்சுக்கோங்க, தகராறு வரலாம், கம்யூனிகேஷன் லைனை கட் பண்ணிடாதீங்க, பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க. யாராவது ஒரு ஆள், கணவனோ மனைவியோ யாராவது ஒரு ஆளாவது பேசக்கூடிய தொடர்பை மட்டும் என்ன செய்யாதீங்க, கட்டுப்படாம அதை கட் பண்ணாமல் இருந்துருங்க. ஏன்னா பல சமயங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த தொடர்பு அற்று போகும்போது தான் நடக்குது. கணவனுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது, மனைவியுடைய மனசுல என்ன ஓடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாத சிந்தனைகள், பிசாசு விளையாட ஆரம்பிச்சிருவான், தேவையில்லாத சந்தேகங்கள் இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். சண்டை கட்டுங்க, தப்பே கிடையாது. பைபிளில் சொல்ற மாதிரி சூரியன் அஸ்தமதிக்கிறதுக்குள்ள வீட்டில் லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் அப்படி தான் சொல்லுவேன், வீட்டில் லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கணவனை பார்த்து மனைவியை பார்த்து சாரி. யூ நோ வாட், மெனி a டைம் நான் என் மனைவியோட கையை பிடிச்சி அழுதுட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணி முடிக்க முடியாது வாழ்க்கையை, அழுதுட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே தப்பு நடந்துருச்சு, I should not have said this to her, she should not have said this to me,
Forgive us, O Father. And then you feel the relief. பெரிய சந்தோஷம், ரிலீஃபோடு கூட சந்தோஷமாக வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியுமா? ஆண்டவர் அழகாக சொன்னாரே, இட்ஸ் லைக், just we'll read one verse and I'll close with that. Ephesians chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். That's my last word. Learn to forgive each other. Learn to love. Learn to accept. And learn to forgive. And I want to close with an illustration. This is a beautiful illustration which I really liked. 15 வருஷமா திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட ஒரு தம்பதியினர் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய பிரச்சனைகள், டிஸ்அக்ரிமெண்ட்லாம் வர ஆரம்பித்தாலும் கூட அவங்க மனசில் என்ன ஆசை இருந்துச்சுன்னா, இந்த கல்யாணம் தடைபட்டு போகக்கூடாது, அது முறிந்து போகக்கூடாது. ஆண்டவர் எங்களை இணைத்திருக்கிறாரு, நாங்கள் எப்படியாவது எங்களுடைய குடும்ப தகராறு, இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இதை சரி செய்யணுங்கிற அந்த விருப்பம் மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு. கணவனும் மனைவியுமா சேர்ந்து என்ன ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துக்கு வந்தாங்கன்னா, ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஒருத்தர் எப்போ திட்டணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, ஒருத்தர் எப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது நம்ம ஏதாவது செய்து கண்டிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, அப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. அப்போ நம்ம பேசுவதற்கு பதிலாக என்ன குறை அடுத்தவங்கள்ட்ட இருக்கோ அந்த குறையை ஒரு பேப்பரில் எழுதி 2 பெட்டியை வச்சுட்டாங்க. ஒரு பெட்டி கணவனுக்கு, இன்னொரு பெட்டி யாரு, மனைவிக்கு. மனைவி சொல்லிட்டா, எப்பெல்லாம் நான் செய்யக்கூடிய ஏதாவது விஷயம் உங்களை பாதிக்குதோ, என்னை திட்டணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் அந்த விஷயத்தை எழுதி போட்டுக்கோங்க. கணவன் அதே மாதிரி தான், கணவனும் மனைவிட்டு ஏதாவது குறை இருக்கா அதை இதில் போடலாம், மனைவியும் எழுதலாம். ஒரு மாதம் வரைக்கும் ஓடிச்சு. 2 பேரும் ஒவ்வொரு நாளும் பேப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. சரியா, பேப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாசத்துன்னு முடிவு வந்த உடனே 2 பெட்டியும் ஃபுல்லாக இருந்துச்சு. கொண்டு வச்சு ஒரு மேஜை மேலே முதல்ல மனைவியினுடைய பெட்டி துறக்கப்பட்டது. மனைவி எழுதி போட்ட அந்த சீட்டுகள், சரியா, கணவனுடைய பெட்டி துறக்கப்பட்டது, மனைவி எழுதி போட்ட சீட்டுகள். திறந்தப்ப அதில் நிறைய ஒரு சீட்டில் எப்படி இருந்துச்சு, சாக்ஸை கழட்டி நீங்கள் சோஃபாவில் போட்டிருந்தீங்க. இன்னொரு இதில் நனைஞ்ச துணியை நீங்கள் வெளியே கொண்டு போய் விரிக்கல. இன்னொன்னுல 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொன்னீங்க, 7 மணி ஆயும் வீட்டுக்கு என்ன செய்யல, வரல. இன்னொருல பிள்ளையுடைய ஃபீஸை கட்ட கால தாமதம் ஆயிருச்சு. நிறைய இருந்துச்சு. அப்போ மனைவி சொன்னா, இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட, இதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும். கணவன் புன்முறுவலோடு கூட ஏற்றுக்கொண்டார் சந்தோஷமா. அடுத்து மனைவி பெரிய எதிர்பார்ப்போடு கூட கணவன் தன்னை குறித்து என்னவெல்லாம் யோசித்து வச்சிருக்காருன்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக கணவன் அந்த மனைவியை குறித்து எழுதி போட்ட சீட்டுகள், அந்த பெட்டியை எடுத்தாங்க. அந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய நிறைய சீட் இருந்துச்சு. அந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து போட்டாங்க. எல்லா சீட்டுலேயும் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் இருந்துச்சான், ஐ லவ் யூ. கணவன் சொன்னானா, நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், நம்ம இந்த பெட்டியில் மாற்றி எழுதி போட்டுகிட்டே இருந்தோம்னா பெட்டிகள் நிறையும், காலங்கள் ஓடிட்டே இருக்கும். நான் மனசில் யோசித்து பார்த்தேன், நீ செய்கிறதுல நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் எப்பெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சோ அந்த சமயத்தில் அந்த பேப்பர் எடுத்து ஐ லவ் யூங்கிறத மட்டும் நான் எழுதினேன், போட்டிருக்கேன். மனைவி கேட்டோன்னே அவள் மனசுலையும் பெரிய ஒரு மாற்றம். She decided, this is how we have to live. This is how we have to live. Their marriage survived. அப்போ அந்த ஒரு திருமணம், அந்த ஒரு குடும்பம், இந்த மேரேஜ் சர்வைவல் கிட்டில் சொல்லப்பட்டது போல, that marriage survived. 3 ingredients, 3 முக்கியமான வஸ்துக்கள்: அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு. சிம்பிளான விஷயங்கள், ஆனால் வாழ்க்கைக்கு உகந்த காரியங்கள். கடவுள் நமக்கு கிருபைகளை தரட்டும். நேரம் நமக்கு முடிந்துருச்சு, கொஞ்ச நேரம் அதிகமாக எடுத்துட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவேன். Uncle, can come and lead us, one of you.